இன்னைக்கு ராஜ்யசபா சீட் 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தரப்படும் என்று அதிமுக தரப்பில் அறிவிப்பு வந்திருக்கிறது. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே 5 எம்பிக்களும் ஒரு பாராளுமன்ற தேர்தலின் போதே ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டு ஒண்ணுதான். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மூத்த அமைச்சர்களும் எல்லோருமே இருந்து 5 எம்பியுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டை உறுதி செய்து வாய் வழியாக மட்டுமில்லை எழுத்துப்பூர்வமாகவும் தந்தது உண்மைதான். ஏன் நாங்க இவ்வளவு நாள் அதை சொல்லலைன்னா, அறிவிக்க வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கிறது. அதனாலதான் நான் இப்ப கூட 1 வீக் முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன், இது எங்களுடைய டர்ன். ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கும் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் தரப்பட்டிருக்கிறது. இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நாங்க அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதுல நான் உறுதியா இருந்தேன். அதை தான் இன்னைக்கு அவங்க கடமையை அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள். 2025 26 ராஜ்யசபா சீட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இங்க ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டிதான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டிதான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானதுதான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.